ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சாப்புல்லான எம்பாட் கவான்ற ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பினாங் டிஸ்ட்ரிக்டில் சென்ட்ரல் ஜெயா அப்படின்ற ஒரு ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு, இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஐகானிக் சென்டர். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது புக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த ரெஸ்டாரண்ட்டோட மெனு கார்டு. அதுவே வந்து ஒரு புக்கு மாதிரி அவ்வளோ டிஷ்ஷஸ் இருக்குது. இதில் எதை செலக்ட் பண்ணுறதுனே கன்ஃபியூஷனில் ஒரு வழியாக ஒரு சில டிஷ்ஷஸ் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணோம். நாங்கள் என்னென்ன செலக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா சோடா, பேஷன் ஃப்ரூட்டு, சென்தோல் ஐஸ் பிளெண்டடு, நார்த்தன் லைட்டு, இதெல்லாம் வந்து ஜூஸ் வெரைட்டி. அது இல்லாமல் பிளாக் பேப்பர் சிக்கன் ஷாப்பு, சம்பால் ஃப்ரைட் ரைஸு, அது மட்டும் இல்லாமல் டெசர்ட் ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா தாய் சூச்சின்னு ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. அந்த பிளாக் பேப்பர் சிக்கன் ட்ரை பண்ண பாருங்க, அமேசிங்காக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுலேயும் வந்து அந்த சாஸு, அந்த பிளாக் பேப்பரில் செஞ்ச சாஸை மிக்ஸ் பண்ணி அந்த சிக்கன் சாப்பிட்றப்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆர்டர் பண்ண எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், எல்லாமே நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியண்ட்டும் வந்து சூப்பராகவே இருந்தது. நான் வந்து அதில் அந்த பேஷன் ஃப்ரூட் சோடா ட்ரை பண்ணேன். அப்பா, அது என்ன டேஸ்ட்டுன்னே சொல்ல முடியல ஃப்ரெண்ட்ஸ். லெமன் டேஸ்ட் இருந்துச்சு, ஆரஞ்சு டேஸ்ட் இருந்துச்சு, பைனாப்பிள் டேஸ்ட் இருந்துச்சு. அது ஒரு வகையான டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில. யாராவது அந்த பேஷன் ஃப்ரூட் பற்றி தெரிஞ்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நார்த்தன் லைட், இந்த ஜூஸை பற்றி சொல்லணும்னா இது ஒரு 3 லேயர் ஆஃப் ஜூஸாக இருந்தது. இதுவுமே வந்து நல்லா இருந்தது குடிக்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நாங்களும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.